அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அதான் ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மசாலா எல்லா சைடும் போய் படுற மாதிரி நல்லா பிரட்டிக்கணும். நல்லா பிரட்டிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம நல்லா பேன் ஹீட் பண்ணணும். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கோங்க. கருவேப்பிலை தூவினா அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ மீன் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். நான் 2 பேட்சாக தான் பொரித்தேன். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா ரெட்டிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தோன்னே எடுத்துடுங்க. எடுத்துட்டு அடுத்த பேட்ச் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கோங்க. இப்போ 1 சைடு நல்லா பொரிஞ்சோன்னே பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் பெரட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இதனாலே ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க நிறையா பேர். நீ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ நல்லா மீன் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.